ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டேஸ்டியான சிக்கன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு சட்டி வச்சு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய், 2 பிரிஞ்சி இலை, 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு 3 மீடியம் சைஸ் தக்காளியோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வாசனை பொருள் எல்லாம் அன்னாசிப்பூ 2 போட்டு அது கூட நல்லா அரைச்சி மூடி போட்டு எடுத்தால் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நான் 1/2 கிலோ கறி வச்சுருக்கேன். அந்த கறியை போட்டுட்டு நம்ம கறி வைக்கிற பாத்திரத்தை அப்படியே கொட்டிடக்கூடாது, இந்த தண்ணியை கீழே ஊற்றிடுன்னு. அப்புறம் நல்லா மூடி போட்டு எடுத்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும், 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு எடுத்தோன்னா மிளகாத்தூள் பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம அப்பப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சிக்கனில் வர கறியிலே இந்த கறி தண்ணியிலே இந்த கறி நல்லா வேகும். வெட்டி பார்த்தோன்னா கறி வெந்துடும். வெந்த பிறகு 1/2 ஸ்பூனு மிளகுத்தூளும் தேவையான கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டோன்னா சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி. இதை சாதத்துலேயும் பிரட்டி சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.